Hello guys, welcome to this channel 12th standard and this video is for you. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா how to plan and how to get more marks in computer science public examination அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெரிய ஐடியா கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு இருக்கிறது 2 நாள் ஐம் ரைட். ஸோ அந்த 2 நாளில் எவ்வளோ கவர் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு நாள் நீங்கள் படிக்கணும் புதுசாக. ஸோ புதுசாக படிக்க வேண்டியதை கண்டிப்பாக படிக்க வேண்டிய நாள் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நாளைக்கு நீங்கள் படிக்கணும். அண்ட் அதுக்கு அடுத்த நாள், அதாவது நாளாக கழிச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக ப்ளீஸ் நீங்கள் தப்பு பண்ணிடாதீங்க. புது கொஷின் படிக்காதீங்க. பழைய கொஷின் படிச்சிருப்பீங்க, பட் அந்த என்ன கொஷின் தெரியாது, ஆன்சரை பார்த்தா தெரியும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் படிக்கணும் அண்ட் ரிவைஸ் பண்ணணும். இவ்வளோ தான் சிம்பிள். ஸோ இங்கே முக்கியமான சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, இந்த சாப்டர்ஸே நம்மளுக்கு என்னதாக நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 5 யூனிட்ஸாக கொடுப்பாங்க. ஸோ அந்த 5 யூனிட்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான யூனிட். எப்படியும் அதுலேருந்து ஒரு 2-5 மார்க்ஸஸ் மோஸ்ட்லி வரும். ஏன்னா ஃபங்க்ஷன், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், ஸ்கோப்பிங், அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து வர்ற கொஷின்னா பேராமீட்டர் வித் டைப்பு, வித்தவுட் டைப்பு, அதுக்கடுத்து உங்களுக்கான பியூர் ஃபங்க்ஷன், இம்பியூர் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஸ், how will you facilitate data abstraction அப்படிங்கிற ஒரு கொஷின். அதுக்கடுத்து லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க, ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ், அதாவது எல்இஜிபி ரூல் கேட்கலாம், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த மாடியூல் அண்ட் லிஸ்ட் அவுட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் மாடுலர் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து உங்களுடைய அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லும்போது லீனியர் சர்ச், பைனரி சர்ச், பபிள் சார்ட், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த அல்காரிதம்ஸ், இந்த கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. அண்ட் 5th யூனிட் சொல்லும்போது வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர், இட் இஸ் அன் இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து டோக்கன்ஸு, டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இருக்குது. நிறைய பேக்லாக்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸை நீங்கள் ஈஸியாக திரும்ப எவ்வளோ தடவை நீங்கள் மனப்பாடம் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு பதிஞ்சிடும். எக்ஸாம்லேயும் அவ்வளோ ஈஸியாக வந்துடும். கதை எழுதுகிற மாதிரி இருக்காது. ஆனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரீட் பண்ணி, எவ்வளோக்கு எவ்வளோ படித்து, எவ்வளோக்கு எவ்வளோ புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அந்த டாப்பிக்கை எழுதுனீங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. பட் டெக்ஸ்டுவல் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இருக்கக்கூடாது. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பிளான் ரெடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் ரெடியாக அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 4 யூனிட் ஈஸியாக எல்லாருமே படிச்சிடலாம். 5th யூனிட்டும் இம்பார்ட்டன்ட், ரொம்ப படிச்சிடலாம். பட் 2nd யூனிட்லேயும் உங்களுக்கு கம்மியான கொஷின்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 3rd யூனிட் அப்படின்னு சொல்லும்போது 9th சாப்டர், 10th சாப்டர் விச் இஸ் சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி சொல்லலாம், உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற ஒரு கொஷின் நீங்கள் படிக்கலாம். அண்ட் அந்த மாதிரி ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிற போது அதுவுமே ஈஸியாக தான் இருக்கும். பட் அந்த சிஎஸ்வி ஃபைல், ஸ்ட்ரக்சர்ட் குவர்லி லாங்குவேஜ், இது எல்லாமே தான் உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சாப்டர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. கடைசி சாப்டர்ஸ் வந்து ஈஸியஸ்டான சாப்டர் 16th சாப்டர். ஸோ அந்த சாப்டரை நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா மறந்துடாதீங்க. 1 to 16ல் 5, 6, 7, 8, 9, 10. ஸோ இது கூட ஈஸின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்துல உள்ளது மட்டுமே தான் உங்களுக்கு கஷ்டமான சாப்டராக இருக்கும். மோஸ்ட்லி 1 to 10 முடிச்சிருங்க. ஸோ 1 to 10 முடித்தாலே உங்களால் சேஃப் ஜோனில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு சாப்டரும் எந்தெந்த டைமில் முடிக்கணும்னு பாருங்கள். பேக்லாக்ஸ் இல்லாத மாதிரி பாருங்கள். பேக்லாக்ஸ் இருக்குது, வைப்பீங்க அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் அதை எவ்வளோக்கு எவ்வளோ முடிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டைம் கொடுத்து முடிக்கணும். ஸோ 1 மார்க் செஷன் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா படிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் 5 மார்க் படிங்க, அதுக்கடுத்து 3 மார்க் படிங்க, அதுக்கடுத்து 2 மார்க் படிங்க. அதுவும் அந்தந்த சாப்டரில் முக்கியமானதை ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. ஏன்னா இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸில் நமக்கு ஈஸியாக முக்கியமான கொஷின், திரும்ப வர கொஷின் தான் வரும். ஸோ அதை தாண்டி தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா புக் இன்சைட் இருக்கும். ஸோ 1 மார்க், ஒரு வேளை இங்கே 2 மார்க்கில் புக் இன்சைட் இருக்குது அப்படின்னா 1 மார்க் ஈஸியாக ஆக்கிடுவாங்க. புக்கை லைட்டாக புரட்டி பாருங்கள். இருக்கிற பாக்ஸஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த நேமை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டெஃபினிஷன் எழுத முடியும். ஸோ அப்போ 5 மார்க் முடிச்சிங்கன்னா 3 மார்க் 2 மார்க் மோஸ்ட்லி கவர் ஆயிடும். அதுக்கடுத்து 1 மார்க் எல்லாமே உங்களுக்கு 5 மார்க் 3 மார்க் 2 மார்க்லேருந்து வந்த மாதிரி ஒரு 5 கொஷின் இருக்கும். மிச்சம் 5 வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் எல்லாமே டெஃபினிஷனாக எதுவும் லாஜிக்கலாக திங்க் பண்ணுற லெவலெலாம் இருக்காது. இத்தனை மணிக்கு 2 மார்க் முடிங்க, இத்தனை மணிக்கு, இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு டேட் வச்சு கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து நீங்கள் ப்ரோக்ராம்ஸோ சின்டாக்ஸோ நீங்கள் பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி 2 நாளை பிரித்து வச்சுக்கோங்க. நிறைய கொஷின்ஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல் அடிஷ்னல் கொஷின்ஸை நீங்கள் படிச்சுக்கலாம். இம்பார்ட்டன்ட் மோஸ்ட்லி பாருங்கள், அதுவே போதுமானதாக மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப புரிஞ்சிருக்கும் அண்ட் ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வில் டூ ஃபார் யூ சம் கொஷின்ஸை நான் அப்லோட் பண்ணுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணி. ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களோட வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.